கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 நாளாகமும் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். யூதா தன் சகோதரரை பலத்ததினால் ராஜாதிபத்தியம் அவன் சந்ததியில் உண்டானது. ஆகிலும் யோசேப்புடையதாயிற்று. நீங்க அவன் சந்ததி பலத்ததினால, பெருகினதினால, யூதா கோத்திரத்தில் அதிகம் ஆனதினால ராஜாதிபத்தியம் அவனிடமாய் வந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இந்த நாளிலும் கூட யூதாவின் ராஜாதிபத்தியத்தை குறித்து, யூதாவின் செங்கோலை குறித்து இந்த நாளிலும் கூட ஒரு சில காரியங்களை பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. ஆபிரகாம் கல்தேர் தேசத்திலிருந்து கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஆபிரகாம் சாராளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேரு ஈசாக்கு. அந்த ஈசாக்குக்கு 2 பையங்க பிறக்கிறாங்க. ஒருத்தன் பேரு ஏசா, இன்னொருத்தன் பேரு யாக்கோபு. அவங்க 2 பிள்ளைங்க. அந்த யாக்கோபை தான் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த யாக்கோபுக்கு 12 ஆண் பிள்ளைகளும் 1 பெண் பிள்ளையும் பிறந்தாங்க. மொத்தம் 13 பிள்ளைங்க. லேயாளுக்கு 6 பையங்க, 1 பொம்பளை பிள்ளை. அப்புறம் ராகேலுக்கு 2 பையங்க. அப்புறம் பில்காலுக்கு 2 பையங்க, சில்பாலுக்கு 2 பையங்க. மொத்தம் 13 பிள்ளைகள் இருந்தாங்க. பெண் பிள்ளையோடு சேர்த்து 13 பிள்ளைங்க. ஆண் மக்கள் 12 பேர் இருந்தாங்க. ரூபன் தான் என்னது தலை பிள்ளை யாக்கோபுக்கு. 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது பையன்தான் யூதா. இப்படி வரிசையா இருக்கும்போது சேஷ்டபுத்திர பாகம் ரூபனுக்கு மூத்த பையனுக்கு போகலை. யாருக்கு போயிடுச்சு? ராகேலுடைய மூத்த பையனுக்கு யோசேப்புக்கு சேஷ்டபுத்திரம் போயிட்டு. நம்ம இது ஏற்கனவே அறிந்திருந்ததா? சேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால் மூத்த பிள்ளைக்கு 2 மடங்கு சொத்து கொடுக்கணும். மொத்தம் 2 பிள்ளைங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா சொத்தை 3ஆக பிரித்து மூத்த பிள்ளைக்கு தலைப்பிள்ளைக்கு 2 மடங்கு 2 பாகத்தை எடுத்து கொடுத்துடணும். அடுத்த பிள்ளைக்கு 1 பாகம் கொடுக்கணும். 3 பிள்ளைங்க இருந்தால் 4 பங்காக போட்டு 2 பங்கை மூத்த பிள்ளைக்கு பையனுக்கு கொடுத்துட்டு அடுத்ததை 1 பிரித்து கொடுக்கணும். இதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அல்லேலூயா. ஆளுக, அதிகாரம், மேன்மை, சொத்து, பங்கு எல்லாமே அப்படி 2ஆக கொடுக்கணும். 2 மடங்கு கொடுக்கணும். இதான் சேஷ்டபுத்திர பாகம். ஆனால் இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா ராஜாதிபத்தியம் யூதாவுக்கு வந்துச்சு. 4வது பையன் லேயாளுக்கு 4வது பையனுக்கு ராஜாதிபத்தியம். யூதாவுக்கு செங்கோல், ஆளுக, ராஜா வரணும். எதில் வரணும்? ராஜாக்கள். யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் எழும்பணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அங்கே நீங்கள் வாசித்த போது ஜனம் அதிகமாக இருந்ததுனால யூதா கோத்திரத்தில் அதிகமான ஜனங்கள் இருந்தது. ராஜாதிபத்தியம் அங்கே போச்சுன்னு இருக்கு. அப்படி இல்லை. ஆதியாகம புஸ்தகத்திலேயே யாக்கோபு மூலமாக தன்னுடைய பையன்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, எதிர்காலத்தில் அவங்க எப்படியெல்லாம் அவங்க சந்ததி இருக்கும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாரு? தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சுட்டாரு. அங்கே சொல்லும்போது தான் சமாதான கர்த்தர் வரம்பளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. அப்படின்னா செங்கோல்னா ஆள்றது, ராஜாவாக, ராஜ வம்சமாக ஆளுகிற ராஜாக்கள் யார்கிட்ட இருந்து எழும்புவானா? யூதா கிட்ட இருந்தா எழும்புவாங்கன்னு ஆண்டவர் அங்கே சொல்லி வச்சுட்டாரு. அப்பா மூலம் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இது யாக்கோபுக்கு கூட தெரியாது. தான் பையங்களுக்கு அப்படியெல்லாம் நடக்கணும் அவருக்கு கூட தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த வசனத்தை யூதா என்று சொன்னாலே துதி என்று அர்த்தம். கர்த்தரை துதிக்கிறவன், துதியினால் பிறந்தவன், துதிக்கிறவன். யூதானா துதி அப்படின்னு அர்த்தம். இவனுக்கு ராஜாதிபத்தியம் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம்,
இருக்குது. அல்லையா சொல்லுங்களேன். இந்த யூதாவினுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சரிவர நல்லா இருந்ததா சொல்ல முடியாது. நம்ம அநேக நேரம் யோசேப்பு குறித்து அதிகமாக பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் யூதாவின் ராஜாதிபத்தியத்தை குறித்து, எப்படி ராஜாங்கம் யூதா கிட்ட வந்துச்சுங்கிறத குறித்தும், யூதாவுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னோ அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை தொட்டு வரும்பொழுது தான் நமக்கு இந்த காரியங்களை புரியும். யோசேப்புடைய வாழ்க்கை காரியங்களையும் நம்ம அப்படியே அதை பார்த்து வந்தால் தான் நமக்கு புரியும். முதல்ல ரூபனுக்கு ஏன் சேஷ்டபுத்திர பாகமும் வரலை, ராஜாதிபத்தியம், ராஜாக்கள் பிறக்க போகிறாங்க, அந்த கிருபையும் அவனுக்கு அந்த வாய்ப்பு ஏன் கிடைக்கலன்னு கேட்டால், ஆதியாகம புஸ்தகம் 35வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ரூபன் போய் இப்ப என்ன ஆச்சுன்னா, தன்னுடைய சித்தியிட்ட போய் என்ன செய்தான், இந்த ரூபன் தவறாய் நடந்து கொண்டான். தலைப்பிள்ளை சேஷபுத்திர 2 மடங்கு சொத்து, ஆளுக, அப்பாவுக்கு அப்புறம் அவன் தான் எல்லாமே, முழு குடும்பத்தையும் கட்டி காப்பாற்று, ஆளுகை செய்து அதிகாரம் செய்து நடத்துறவன். தன் சித்தியோட தவறு செய்தபடியினால அவனுடைய சேஷ்டபுத்திர எல்லாத்தையும் அவன் இழந்து போய்விட்டான். அதனால அவன்கிட்ட சேஷ்டபுத்திர பாகமும் வரலை, ராஜாதிபத்தியமும் அவனிடத்திலிருந்து வரலை. அடுத்து லேயாளுக்கு பிறந்த யாக்கோபின் 2வது பையன் யாருன்னு கேட்டா சிமியோன். ஏன்னா அந்த 23வது வசனம் வாசிங்க, அந்த 35-23 முதல்ல ரூபன் பிறந்தான், 2வது மகன் சிமியோன், 3வது லேவி பிறந்தான், 4வது யூதா பிறந்தான். லேயால் பெற்ற 6 குமாரர்களை இங்க சொல்லி இருக்குது. இப்ப ரூபன் தகுதி இல்லாதவனாய், பாவம் பண்ணினவனாய், அவன் அருவருப்பானவனாய் மாறி போனான். அவனுடைய அபிஷேகத்தை, அவனுடைய ஸ்தானத்தை அவன் இழந்து போயிட்டான். அவன் பெற வேண்டிய அதிகாரம், நன்மையை எல்லாம் இழந்து போயிட்டான். அல்லேலூயா. அடுத்து 2வது உள்ளவன் சிமியோன், 3வது பையன் லேவி. அடுத்து இந்த சிமியோனுக்கு லேவிக்கும் தான் போகணும் இந்த ஆசீர்வாதம், இந்த அதிகாரம், இந்த உயர்வெல்லாம் போகணும். ஆனால் அவர்கள் அதை இழந்து போகிறதுக்கு காரணம் ஆதியாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 25வது வசனத்தை கூட ஒரு வாசிக்கலாம். இப்போ இங்க என்ன சொல்லி இருக்குதுன்னா, இந்த சம்பவத்தை குறித்து நீங்க படிக்கணும்னு சொன்னா, இந்த 34வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தீனாள் என்ன செய்கிறா, பட்டணத்தை சுற்றி பார்க்க போகிறா. ஏன்னா அவங்க தாத்தா ஊரில் அப்படியே ரொம்ப காலம் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவ. தாத்தா ஊரில் தாத்தாவுக்கு கீழே அப்பா இருந்தார், அம்மா இருந்தாங்க, கூட பிறந்த சகோதரர்லாம் இருந்தாங்க. அங்கேயே 20 வருஷ காலமாக இருந்தாங்க. அவங்க பதானாராமிலிருந்து இங்கே கிளம்பி என்ன செய்கிறாங்க, இங்கே வராங்க. முத கானானுக்குள்ளே வந்து இங்கே டென்ட்டு கூடாரம் போட்டவுடனே பக்கத்து மாநிலத்தினுடைய கலாச்சாரம் ஒரு மாதிரி இருக்கும், நம்முடைய மாநிலத்தினுடைய கலாச்சாரம் ஒரு வித்தியாசம் என்ன செய்யும். இது ஒரு புது கலாச்சாரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருக்கிற ஜனங்க எப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கணும் யாருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது, தீனாளுக்கு. அதனால் அவள் போய் அதை பார்க்கணும், அந்த பட்டணத்தை, அந்த ஜனங்களை பார்க்கணும் ஆசையாய் போகிறா. அங்கே சீகேம் பட்டணத்துடைய தலைவருடைய பையன் என்ன செய்கிறான்னா, தீனாலை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்கிறார், அவளிடத்துல தவறு பண்ணுகிறான். உடனே இது கேள்விப்பட்ட உடனே யாக்கோப்பும் அவனுடைய பையங்களுக்கும் பயங்கர கோபம் வருது. அதில் மிகவும் கோபக்காரங்க யாரு, சிமியோனும் லேவியும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தனி கூட்டம், எங்கள் பெண்களை உங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். அல்லேலூயா. நாங்கள் பெண் எடுக்க மாட்டோம், கொடுக்க மாட்டோம், நாங்கள் யாரோடையும் கலக்க மாட்டோம், அப்படி எங்கள் கடவுள் சொல்லியிருக்கிறாரு. அப்படி பெண் சம்பந்தம் எடுக்கணும், சம்பந்தம் கொடுக்கணும்னா நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினா மாத்திரம்தான், நீங்கள் எங்களை போல மாறினா மட்டும்தான் உங்களோட சம்பந்தம் கலவுன்னு இந்த சிமியோன்னு லேவி என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்க. ரொம்ப விவரமாக என்ன தந்திரமாக சொல்லுகிறாங்க.
இதை கேட்ட உடனே தீனாள் மேலே இருந்த அன்பின் நிமித்தம், நேசத்தின் நிமித்தம் அந்த சீகம் பட்டணத்து தலைவனுடைய பையன் உடனே அதை அவங்க அப்பாட்ட போய் சொல்லி, அவங்க எல்லாருமே அந்த பட்டணத்தை சனந்து சொல்லி, அவங்க அப்படியே என்ன செய்கிறாங்க, ஆண் மக்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணி 3ஆம் நாள் நோவெடுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சிமியோன் லேவி 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பட்டயத்தை எடுத்துட்டு பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சு நோவெடுத்து கொண்டிருந்த, படுத்த படுக்கையாக இருந்து அந்த நோவெடுத்து கொண்டிருந்த எல்லாத்தையும் பட்டயத்தால் வெட்டி கொண்டு போட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஆண் மக்கள் எல்லாம் வெட்டி கொண்டு போட்டான். கொண்டு போட்டதோட மட்டும் நிற்கலை, அந்த பட்டணத்து தலைவனையும் அவனுடைய குமாரனை எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டாங்க. ஏமோரையும் அவன் குமாரனையும் சீகமன் பட்டயத்தை கற்காலே கொன்று போட்டாங்க. 26ஆம் வசனம் இருக்கு, 34, 26. அது மட்டுமல்ல, 27 யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவரிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை என்ன செஞ்சாங்க, கொள்ளையிட்டு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வயல்வெளியில் இருந்த யாவையும் என்ன செஞ்சாங்க, அவர்களுடைய தட்டுமுட்டுகள் இருந்து எல்லாத்தையும் எடுத்தது மாத்திரமல்ல, பெண்களையும் குழந்தைகளையும் சிறைபிடித்து என்ன செய்தாங்க, எல்லாத்தையும் கொள்ளையடிச்சாங்க. கொலைகாரங்க ஒரு பக்கம், கொள்ளைக்காரங்க ஒரு பக்கம். இவங்க கிட்ட அந்த அதிகாரத்தையும் அந்த ஆசீர்வாதத்தையும் கர்த்தரும் கொடுக்கல, யாக்கோபும் என்ன செய்யல. நீங்க 2 பேரும் கொடுமையின் கருவிகள், நீங்க பயங்கரமான ஆளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல வராது என்று சொல்லி நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அதனால சேஷ்டபுத்திர பாகத்தையும் ராஜாதிபத்தியத்தை இப்ப யார் இழந்துட்டா, சிமியோனையும் இழந்துட்டான், லேவியும் இழந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுல கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி தகப்பனும் தாயும் உண்மையாய் கனம் பண்ணி போகிற இடத்தெல்லாம் கர்த்தருக்கு பயந்து உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்த யோசேப்புக்கு கர்த்தர் சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சேஷ்டபுத்திர பாகம் யோசேப்புட்ட போயிருச்சு. சேஷ்டபுத்திர பாகம் யூதாவுக்கும் வரல. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்று கர்த்தருடைய அனாதி தீர்மானம், இன்னொன்று யூதாவுக்கு வாங்க. யூதாவை குறித்து ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் என்ன செஞ்சிருந்தானா, தங்கியிருந்தான். எங்க, தன் தகப்பன் ஆகிய ஈசாக்கு தங்கியிருந்த கானான் தேசத்தில் தங்கியிருந்தான். எந்த இடம் அப்படின்னு சொன்னா 14வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, எப்ரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான். அப்படின்னா எங்க இருந்தாங்க, எப்ரோன்ல, கானான் தேசத்துல எப்ரோன்ல யாக்கோபு தன் தகப்பன் குடியிருந்த தேசத்துல குடியிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எப்ரோன் அந்த பட்டணத்தில் அவன் குடியிருக்கும் போது, பள்ளத்தாக்கில் அவன் குடியிருக்கும் பொழுது 2வது வசனத்தில் 17 வயதான யோசேப்பு 17 வயதான சகோதரன், அவன் 17 வயசு யோசேப்புக்கு. அவன் தன் சகோதரர்களோட என்ன செஞ்சுக்க, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய எங்க இருந்தானா, பில்கால் சில்பாலுடைய பிள்ளைகளோடைய இருந்தானா. யார் கூட இல்லை, நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, பெரியம்மா பையங்க கூட இல்லை. கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்தான். யார் கூட இல்லை, லேயாளுடைய பிள்ளைகளாகிய 6 பேர் கூட யார் இல்லை. யோசேப்பு ஆடு மேய்க்கும் பொழுது, தங்கி வேலை செய்யும் பொழுது, தங்கி ஆடு மேய்க்கும் பொழுது தன்னுடைய பெரியம்மாவாகிய லேயாவுடைய பையங்களோட அண்ணன்மார்களோட அவன் இல்லை. அவன் இருந்தது பில்கால் சில்பால் அவருடைய அவங்களுடைய பையங்களுடைய கூடாரத்தில் தான் இருந்தானா. அப்படின்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன போயிட்டு இருக்குது, சண்டை போயிட்டு இருக்குது. அது அவங்களோட விடலை, அது அவங்க பிள்ளையும் பற்றி பிடிச்சி இப்போ ராகேலின் நிமித்தம் யோசேப்பை யாருக்கு பிடிக்காம போயிடுச்சு, லேயாளுக்குங்கிறத விட லேயாளுடைய பிள்ளைகளுக்கு பிடிக்கல. அதனால என்ன செய்யல, அவங்க சேர்த்துக்கிறல. அங்கே பாருங்க பிரச்சனை. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் எங்கள் சித்தி எங்கள் அம்மா கிட்டே சண்டை போட்டு எங்கள் அம்மாவை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எங்கள் அம்மாவை யார் வேதனைப்படுத்திட்டு இருப்பா,
ராகேல் சித்தி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நாங்கள்லாம் இப்போ பெரிய ஆள் ஆகிட்டு இப்போல்லாம் விடமாட்டோம். அதனால் யாரை கண்டாலே பிடிக்காது. யாக்கோபுக்கு ராகேலை ரொம்ப பிடிக்கும். அதனால் பிள்ளைகளையும் ரொம்ப நேசித்தான். இதனால் லேயாளுடைய பிள்ளைகள் அதிகமாக அன்பு கூறப்படலை. அல்லையா சொல்லுங்களேன். அன்பு கூர்ந்தான், ஆனால் அந்த அளவு அன்பு அவனிடத்தில் இல்லை. அதனாலே பிள்ளைகளுக்கு ஒரு பக்கம் கோபம். இதுக்கெல்லாம் காரணம் என் சித்தியினால சித்தி பிள்ளைகள் மேலே அதிகமாக பாசமாக என்ன செய்கிறாங்க, எங்கள் அப்பா இருக்கிறாரு ஒரு கோபம் அவங்களுக்கு. அதனால் ஏற்கனவே என்ன செய்யலை, யோசேப்பை அவங்க ஏற்றுக்கிற இல்லை. இதில் யாக்கோபு அதிகமாக யோசேப்பை மேலே அன்பு வச்சனா இன்னும் உங்களுக்கு கோபம். அதில் இவர் சொப்பனம் சொல்கிறாரு, நான் எல்லாம் உங்களை ஆளுகை செய்ய போகிறேங்கிறாரு. நான் உங்களுக்கு தலைவன் ஆகுவேன், நான் எனக்கு தான் சேஷ்ட புத்திர பாகம் வரப்போகுதுங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிறாரு. சொப்பனத்தை தான் சொல்கிறாரு. அந்த சொப்பனமெல்லாம் இவன் தான் தலைவனாக இருக்க போகிறான், இவனுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்க போகிறாங்கிற மாதிரி வருது. ஏற்கனவே 6 பேர் டென்ஷனில் இருக்கிறாங்க. 6 பேரில் எவனாச்சும் தலைவனாக இருந்துக்கோ. நம்ம அண்ணன் தம்பிக்கில் யாராச்சும் தலைவனாக இருந்துக்கலாம், சேஷ்ட புத்திர பாகம் போகலாம். ஆனால் யாருக்கு போகக்கூடாது? யோசேப்புக்கும் பென்யமீனுக்கும் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாதுன்னு வெறியா இருக்கிறாங்க. அவனை ஒதுக்கி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் பில்காள் சில்பாளுடைய பிள்ளைங்க யாருன்னா, நீங்கள் ஆதியாகமம் 35 பார்த்தீங்கன்னா 25 26 வாசிங்கன்னா தான் நப்தலிங்கிறவங்க பில்காளுடைய பிள்ளைங்க. அடுத்து காத் ஆசேர் என்பகிறவங்க சில்பாளுடைய பிள்ளைங்க. அப்போ தான் நப்தலி காத் ஆசேர் இந்த 4 பேரோடு கூட தான் யாரு தங்கி ஆடு மேய்க்கிற இடத்துலலாம் தங்கி யார் இருந்தா, யோசேப்பு இவங்க கூட தான் இருந்தா. அப்படி அவங்க கூட இல்லை, அவங்க சேர்த்துக்கிறல 6 பேர். மூத்த அண்ணமாருக்கு 6 பேர் சேர்த்துக்கிறல. அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ இவங்க கூட இருக்கும்போது இவங்க நிறைய சேட்டை பண்ணிக்கிறாங்க. பில்காள் சில்பாளுடைய பிள்ளைங்க தான் நப்தலியும் காத் ஆசேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, நிறைய சேட்டை பண்ணிக்கிறாங்க. பாருங்க அங்கே சொல்லியிருக்கும் பாருங்க. ஆதியாகமம் 37:2 அவர் மறுமனையாட்டி குமாரரோட இருந்தான். அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இவங்க துன்மார்க்கம் பண்றாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்களை ஆடை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்றாங்க, தோலை உரிச்சு வித்துடுறாங்க, குட்டி போட்டால் இத்தனை குட்டி தான் கணக்கு காமிக்க மாட்டாங்க, நிறைய சேட்டை செய்கிறாங்க. இதை நேரடியாக யார் செய்யறது கிடையாது, லேயாளுடைய பிள்ளைங்க செய்யறது கிடையாது. யாரை செய்ய வைக்கிறது? பில்காள் சில்பாளுடைய பிள்ளைகளை தான் நப்தலி காத் ஆசேர் செய்ய வைக்கிறாங்க. இவங்க நேரடி பிள்ளைங்க, இவங்களுக்கு அதிகம் உண்டு, இவங்க மூத்தவங்க, இவங்க சொல்றதை யார் கேட்கணும்? கீழே உள்ளவங்க கேட்கணும். இந்த வேலையை செய்ய வைக்கிறது யாரு? லேயாளுடைய பிள்ளைங்க செய்ய வைத்திருக்கலாம். இவங்க துன்மார்க்கிறாங்க செய்யறாங்க. கூட இருந்து யோசேப்பு பார்த்துட்டு போய் யார்கிட்ட போய் சொல்றா, அப்படி யாக்கோபிட்ட போய் யோசேப்பு சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி இவங்க கூட நான் மந்தையில் இருந்தேன், இவங்க மந்தையில் ஆடு இத்தனை குட்டி போட்டுச்சு, ஆனால் குட்டி எண்ணிக்கை கம்மியாக கணக்கு கொடுக்குறாங்க, மிச்சத்தை இவங்க அடித்து சாப்பிட்றாங்க. என்ன செய்யுது, மிருகங்களோட கொடிய மிருகம் பாலசிங்கமோ சிறுத்தையோ என்ன செய்யுது, அடித்து கொடிய மிருகங்க அடித்து சாப்பிட்டுருச்சு, இத்தனை ஆடு செத்து போச்சுன்னு கணக்கு கொடுத்துட்டு இவங்க என்ன செஞ்சிடறாங்க, அடித்து சாப்பிட்டு தோலை விற்றுறாங்க, தோலை விற்று கை செலவு வச்சுக்கிறாங்க. தோல் மாத்திரம் மயிர் கத்தரிக்கும் பொழுது அந்த இதெல்லாம் கத்தரித்து கம்பளி செய்கிறதுக்கு ஆடை செய்கிறதுக்கு அந்த மயிரெல்லாம் ஆட்டு மயிரை விற்றுட்டு அதில் சரியாக கணக்கு கொடுக்குறது இல்லை. இவங்க எடுத்து ஜாலியாக ஆடம்பரமாக செலவு பண்ணுறது. இவங்களுக்கு லோக்கல்ல இருந்து வேலை செய்ய பிடிக்காது. ஏன்னா மந்தைக்கு கொண்டு வந்து அப்பா என்ன செய்வார், கணக்கு கேட்பார். அதனால தூரத்தில் போய் மேய்க்கிறத இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லையா சொல்லுங்களேன். ஏன்னா ஆடுகள் என்ன செய்யலாம், எடுத்துக்கிறலாம், கணக்கை மறைச்சிடலாம், காசு நிறைய கையில் புரளும். இந்த காசை வச்சுட்டு இவங்க கையில் தான் இருக்கும். இவங்க கீழே இருக்கிற சில்பால் பில்காளுடைய தான் நப்தலி காத் ஆசேருக்கு இவங்களுக்கு என்ன செய்யறது, இவங்களுக்கு எதாச்சும் கொடுத்து நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யன்னு சொல்லி செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவங்க கூட இருந்தால் அவங்களுடைய காரியங்கள் தெரிஞ்சிடும்னு அவங்கக்கிட்ட சேர்க்கலை, இவங்க கூட இருக்கிறான். இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்கிறான். ஏற்கனவே யோசேப்பு மேலே கொலை வெறியில் இருக்கிறாங்க. இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நாங்கள் எது செஞ்சாலும் எங்கே போய் சொல்லி கொடுத்துறாங்க, அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துறாங்க. பிரச்சனை ரொம்ப பெரிதாக போகுது, விவகாரம் மோசமாக போயிட்டு இருக்குன்னு இவங்க சொல்லனால அப்போ நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்னு இவங்க கேட்க, லேயாளுடைய பிள்ளைங்க. அல்லையே சொல்லுங்களேன். இல்லை இவன் போட்டு கொடுக்குறானே, நான் என்ன பண்ணுறது, அந்த யோசேப்புக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க இவங்க சொல்ல.
எப்படா வாய்ப்பு கிடைக்கும் இருக்கும்போது தான் என்ன செய்யுது, தலைவருக்கு யோசேப்புக்கு என்ன வருது, சொப்பனை வருது. என்ன சொல்றாரு, அரிக்கட்டு, கோதுமைக்கு அரிக்கட்டு, நம்ம நெல் அரிக்கட்டு வெட்டு அறுத்து கட்டு கட்டுற பார்த்தீங்களா, அது மாதிரி அரிக்கட்டு. ஏன் அரிக்கட்டு நட்டமாக நிற்குது, உங்களுடைய 10-11 அரிக்கட்டு என்ன செஞ்சுட்டு இருக்குதான், கீழே விழுந்து வணங்குற மாதிரியே நிற்குது. நான் தான் தலைவனாக இருக்கிறேன், நீங்களாம் என்ன வணங்கிக்கிட்டு கிடக்குறீங்க, கீழே என் காலு கீழே கிடக்குறீங்க. ஆனால் இவனுக்கு அர்த்தம் தெரியல, சொப்பனத்தை சொல்கிறான், இதுக்கு அர்த்தம் என்னன்னு அவனுக்கு தெரியல. ஆனால் அவங்க திட்டுறாங்க, என்ன சொல்லி திட்டுறாங்க, 8ஆம் வசனத்தில், அவனை பார்த்து நீ என் மேல அதிகாரம் செலுத்துவாயா, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்கள் நிமித்தம் இன்னமும் அதிகமாய் பகைத்தார்கள். என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடியே பகைச்சிட்டு இருந்ததுக்கான அர்த்தம். ஆமாவா இல்லையா, அல்லையா சொல்லுங்களேன். ஏற்கனவே அவனை வெறுத்தாங்க, பகைச்சாங்க, அவன் சண்டை போட்டாங்க, அவனை துன்புறுத்தினாங்க. இப்போ இந்த சொப்பனம் சொன்னது இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள் வேதம் சொல்லுது. ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றான், 11 நட்சத்திரமும் சூரியன் சந்திரனும் என்ன நினைச்சிருந்துச்சு, வணங்குதுன்னு சொன்னோடனே அவங்களுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. அவங்க அப்பாவும் சத்தம் போடுறாரு, அல்லேலூயா, நானும் உங்க அம்மா வந்து உன்னை வணங்குவோமா, உங்க சகோதரர் 11 பேர் வந்து உன்னை வணங்குவோமா, நீ எங்களை ஆளுவாயா அப்படி சொல்லி என்ன செய்யற, அப்படி அங்க சத்தம் போடுகிறார். அல்லேலூயா. இந்த பகை தான் இது எரிஞ்சு கொண்டிருக்கிறது. இப்போ தகப்பனுக்கு ரூபனை பிடிக்காது, சிமியோன் லேவி அவங்களையும் பிடிக்கலைன்னா அவங்க செஞ்ச செயல் நிமித்தம் அவங்கள அவங்க மேலே பாசம் அவங்க மேலே கம்மியாக தான் இருக்குது. இப்போ அடுத்து 4ஆவதாக இருக்கிறது யாருங்க, யூதா. இப்போ யூதா வச்சது தான் சட்டம். யார் வச்சது சட்டம், யூதா வச்சது தான் சட்டம். 12 பிள்ளைகளில் யார் பேச்சு தான் அதிகமாக எடுபடும், யூதா சொன்னால் கரெக்டாக இருக்கும். யூதா பேச்சு தான் எடுபடுது, ரூபன் பேச்சு அங்கே அதிகமாக எடுபடுறது இல்லை. அப்புறம் நீ அப்பாட்ட என்ன சொன்னாலும் அப்பா என்ன செய்ய மாட்டார், நம்பவும் மாட்டார், ஏற்றுக்கிற மாட்டார். யோசேப்புக்கு அப்புறம் யோசேப்பை ரொம்ப நேசிக்கார், சொல்லதை கேட்பார். அதுக்கப்புறம் அவர் மதிக்கிற யாரை, யூதாவைத்தான். லேயாள் பிள்ளைகளும் யூதாவைத்தான் மதிக்கிறாரு. அதனால் ரூபன் சொன்னால் கேட்க மாட்டார், சிமியன் லேவி சொன்னால் கேட்க மாட்டாங்க. அப்போ நான் வச்சதான் சட்டம். இப்போ இந்த யூதாவுடைய பேச்சை மற்ற 10 பேரும் கேட்குறாங்க. அல்லையா சொல்லுங்களேன். எப்படிங்க பாஸ்டர் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்களா இதை, இல்லை நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பாருங்க, 37:26. அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நம்முடைய சகோதரனை கொன்று மறைப்பதனால லாபம் என்ன, வாருங்கள் நமது கை அவன் மேல் படாது இருப்பதாக. எல்லாரும் அவன் சொன்னவனே கேட்டுக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனை கொன்னுன்னாங்க. பாருங்க 20ஆவது வசனத்துல 19-20 வாசிங்க. நாம் ஒருவருக்கொருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு, ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர், 9 பேர் பேசுறாங்க. 10வது ஆள் ரூபன் இருக்கிறான். ஆனா ரூபனுக்கு இதுல என்ன இல்லை, உடன்பாடு இல்லை. 10 பேரில் ரூபனுக்கு இதுக்கு விருப்பம் இல்லை. ஏற்கனவே பண்ணின பாவம் பத்தாதா, ஏற்கனவே இருக்கிற பாடு திண்டாட்டம் போதாதா அப்படின்னு அவன் இதை ஏற்றுக்கிறவே மாட்டேக்கான். அல்லேலூயா. ஏற்றுக்கிற முடியாது. ரூபன் அதை கேட்டான். அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, யாரு இப்போ ரூபன் சொல்றான், அவனை கொல்ல வேணாம், இந்த குழிக்குள்ள போட்டுருவோம், அவனே கத்தி கத்தி செத்து போகட்டும், தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அவனே உள்ள இந்த குழிக்குள்ள கடந்து செத்து போகட்டும், கொண்டு போனால் ரத்த பலி நம்ம மேலே விழுகும், ஆண்டவர் நம்மளை சும்மா விட மாட்டார், அதனால் அவன் என்ன செய்ய வேண்டாம், கொல்ல வேணாம், அவனே செத்து போகட்டும், பட்டினி கடந்து குழிக்குள்ள கடந்து அந்த வனாந்தரத்தில் இந்த குழிக்குள்ள கடந்து அவனே கத்தி கத்தி சாகட்டும், இல்லை ஏதோ ஒரு மிருகம் வந்து அவனை அடித்து கொல்லட்டும், ஆனால் நாம கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான் ரூபன். இதுவும் நல்லா இருக்குதே,
ஏன்னா ஆபேல் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுங்க. ஆபேல் காயின் கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாமையா இருக்கும்? நம்ம சகோதரனை கொண்டதுனால காயினுக்கு என்ன வலி வந்துச்சு, என்ன சாபம் வந்துச்சு, ஏன் நம்ம கொல்லணும் அவனை? இவங்க சொல்கிற நல்ல ஐடியா இருக்குதே, குளிக்கல போட்டுருவோம், நம்ம பாட்டு கத்திட்டு கிடக்கட்டும், ஏதோ விஷ ஜந்துக்கள் வேற ஏதோ வந்து குள்ளே வந்து அடித்து கொள்றதா இருந்தால் கொண்டு சாப்பிடட்டும், இல்லை அவன் அப்படியே பட்டினி கிடந்து அப்படியே இறந்து குளிக்கல செத்தா சாகட்டும். இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ரூபன் என்ன ஐடியானா, இங்கே என்ன செய்கிறாங்க, ஆல்ரெடி சீகேமில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. எங்கே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க முன்னாடி? சீகேமில். இந்த சீகேமில் தான் சிமியோன் லேவியும் அநேக ஆண்களை, பட்டணத்தில் ஆண்களை கொலை செஞ்சு கொள்ளையடித்த இடம். ரொம்ப காலம் கழிச்சு திரும்ப எங்கே வந்துருக்கிறாங்க, அங்கே வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அவுட்டரில். இப்போ யாக்கோபுக்கு படபடக்குது, ஐயோ ஏற்கனவே அத்தனை பேரை கொண்டு போட்டவங்க அங்கேயா போய் இவங்க ஆடு மேய்க்காங்க, எப்படி இருக்கிறான்னு போய் விசாரிச்சுட்டு வான்னு யார் அவசர அவசரமாக அனுப்புறது? யோசேப்பு அனுப்புறோம். அவர் சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு ஓடுறாரு. ரொம்ப தூரத்துக்கு சீகேமில் ஓடி போய் சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுட்டு, சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, சோழியை முடிச்சிடலாம், உன்னை கொண்டுடலாம், கொண்டுட்டு ஏதோ ஒரு கொடிய மிருகம் அவனை கொன்று போட்டுருச்சுன்னு சொல்லிடலாம். அல்லையா சொல்லுங்களேன். அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அவன் சாப்பாடு சுமந்து பல கிலோமீட்டர் கொண்டு வந்தான், அதை வாங்கி வச்சுட்டு இவனை கொலை செஞ்சிடலான்றாங்க. இதை கேட்டு ரூபனுக்கு படபடக்க அவன் உதவி செய்ய நினச்சது, குழியில் போட்டுருங்க, அவனே கத்தி சாகட்டும், இல்லை ஏதோ ஒன்று அடித்து கொல்லட்டும், நாம் இதுக்கு உடன்பட வேண்டாம். இப்போ தோத்தானில் இருக்கிறாங்க. சீகேமில் ஆடு மேய்ச்சிருந்தவங்க அங்கேருந்து மாறி தோத்தான் வந்து ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. இங்கே ஆடு மேய்ச்சிட்டு மறுபடியும் வேற ஒரு இடத்துக்கு போயிடுவோம், ஏதாச்சும் அடித்து கொண்டு அவன் சாகட்டும், இங்கேயும் புல் கம்மியாக தான் இருக்குது, கிளம்பி போயிடலாம், அவன் செத்து ஒளியட்டும், நாம் கையால் கொள்ள வேணாம், அந்த பாவம் பலி வேணான்றான் ரூபன். சொல்லிட்டு அவங்க வேற இடத்துக்கு மேய்ச்சலுக்கு போனதுக்கப்புறம், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், இல்லை தானியம் வாங்கிட்டு வரேன், இல்லை ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரம்பலாமல் தோத்தானுக்கு வந்து யாரை கூட்டிட்டு போய் விட்டுறலாம், யோசேப்பை கொண்டு போய் அப்பாட்ட விட்டுறலாம், அவனை சாவக்கூடாது அப்படின்னு இவன் பிளான் பண்ணிட்டான். யாரு? மூத்த அண்ணன். கரெக்டா பாருங்க, அந்த நேரத்தில் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க, போஜனம் பண்ணும் போதுன்னு இருக்கும் பாருங்க. 25வது வசனம், 37 25. பின்பு அவர்கள் போஜனம் பண்ணபடி உட்கார்ந்தார்கள். இப்ப பாருங்க, சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்துட்டாங்க. அந்த நேரம் ரூபன் அங்கே இல்லை. 10 பேர் இருக்கிறாங்க. 11 பேர்ல யோசேப்பு ஒருத்தனும் மிச்ச 10 பேர் அண்ணமார்களும் என்ன செய்றாங்க, இருக்கிறாங்க. அதுல ரூபன் அங்கே இல்லை, சாப்பிட உட்காந்துட்டாங்க. ஒருவேளை தண்ணி இல்லாதனால ரொம்ப தூரத்துக்கு தண்ணி எடுக்க போனாரான்னு தெரியல, இல்லை வேற காரியமாக வெளியில் போனாரான்னு தெரியல. அந்த இடத்துல ரூபன் இல்லை. அது எப்படி கேட்டீங்கன்னா பாருங்க, 29வது வசனம். பின்பு ரூபன் அந்த குழுவின் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன்னு அழுகிறேன். யோசேப்பை காணுமே, குழியில் ஆள் இல்லையே அப்படி கதறான், வஸ்திரத்தெல்லாம் கிழிக்கிறான், திரும்பி வர்றான், எங்கேயோ போயிருக்கிறான், ஏதோ ஒரு காரியமா போயிட்டான், அங்கே இல்லை. அந்த நேரத்தில் கரெக்டாக வியாபாரி வர்றாங்க, அடிமைகளை வாங்குகிற வியாபாரி, தைலங்களை விற்கிற வியாபாரிகள், பரிமள தைலங்கள் தூப வர்க்கங்களை விற்கிற என்ன செய்கிறாங்க, கந்த வர்க்கங்களை விற்கிற பிசின் தைலம் வெள்ளை போலத்தை விற்கிற வியாபாரி என்ன செய்கிறாங்க, வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இது மீதியானியர்னு போட்டிருக்கோம், இஸ்மவேல்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு இஸ்மவேலர் பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க, செண்டு விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? தைலம் விற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? செவ்வாதெல்லாம் விற்பாங்க, பார்த்தீங்களா? ஏன் இந்த தொழில் செய்கிறாங்கன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் தான். இஸ்மவேலர் வந்து என்ன செய்தாங்களா, வெள்ளை போல இதெல்லாம் நறுமணம் பொருட்களை வந்து விற்றுருக்குறாங்க, விற்கிறதுக்கு எகிப்தில் விற்கிறதுக்கு போகிறாங்க. இவங்ககிட்ட யாரை விற்கிறாங்க? இப்போ குழியில் கிடக்கிறவனை யார் ஐடியா கொடுக்குறான்? ரூபன் அங்கே இல்லை. இப்போ தலைவர் யாரு? யூதா சொல்கிறாரு, அவனை குழியில் போட வேணாம், அவனை தூக்கி என்ன செஞ்சிடலாம், அந்த அவங்ககிட்ட விற்றுடலாம், அதனால் நம்ம செத்தா நமக்கு என்ன லாபம் வரப்போகுது? ஒரு லாபம் விற்றா கூட ஏதோ ஒரு சொல்லுங்க, அவனும் உயிரோடு இருப்பான், நமக்கு என்ன வந்துருச்சு, பணம் வந்துருச்சு. யார் ஐடியா கொடுக்குறா? யூதா. உடனே நல்ல ஐடியா இருக்கு, எல்லாரும் சரின்னு சொல்லி அவன் மேலே தூக்கணுன்னே தூக்கி கொண்டு போய் அரவணை வச்சுட்டாங்க. இவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க, அடிமையாச்சுங்க. இவனுக்கு வயசு 17 வயசு தான். 20 வயசுக்குள்ள உள்ள வாலிபருக்கு ஒரு ஆண்பளைக்கு 20 வெள்ளிக்காசு தான் கொடுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
20க்கு மேலே உள்ள ஆண்களுக்கு கிட்டத்தட்ட 40-50 வயசு உள்ளவங்களுக்கு 50 வெள்ளிக்காசுக்கு விற்பாங்க. அந்த கணக்குப்படி இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா 20 வெள்ளிக்காசை வாங்கிட்டாங்க. அல்லையா சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு, புதிய ஏற்பாட்டில் இயேசு. பழைய ஏற்பாட்டில் யூதா காட்டி கொடுத்தான், விற்றான். புதிய ஏற்பாட்டில் யாரு? யூதாஸ் ஸ்காரியோத்து இருக்கு பார்த்தீங்களா, அவனுடைய உண்மையான பேர் யூதா தான். ஸ்காரியோத்துங்கிறது என்னன்னா அவன் இருந்த இயக்கத்தின் பேர், ஒரு தீவிரவாத அமைப்பின் பேர் தான் ஸ்காரியோத் அப்படிங்கிற உள்ளவங்களை தான் அப்படி கூப்பிடுவாங்க. புதிய ஏற்பாட்டில் யூதா. இங்கே 20 வெள்ளிக்காசுக்கு விற்கிறதுக்கு யாரு இது பண்ணது? யூதா வித்து காசு வாங்கினான். அங்கே யூதா ஸ்காரியோத்து வித்து என்ன வாங்குறான்? காசை வாங்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. காசை வாங்குறான் பையனை, சகோதரனை வித்து. அவன் பேச்சை கேட்டவன் காசை யார் தான் வாங்கியிருக்கணும்? யூதா தானே இங்கே தலைவர். யாருங்க தலைவர்? யார்கிட்ட கொடுக்குறேன்? இவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு, இவர் தான் இங்கே பெரிய ஆள், இவர்கிட்ட கொடுங்க. யார் வாங்கியிருக்கணும்? யூதா தான் வாங்கியிருக்கணும். இங்கே யூதாஸ் காரியத்து புதிய ஏற்பாட்டில் வாங்கின அவன் தானே வாங்கியிருந்தான். அதே போல் அல்லேலூயா, அல்லேலூயா, வாங்கிட்டான். இப்படி யூதாவுடைய ஆலோசனை கேட்டு அவனை அடிமையாக விட்டுட்டாங்க. அவர்களும் கொண்டு போயிட்டாங்க. இப்போ நாம நிறைய நேரம் நினைப்போம், நம்ம வாழ்க்கையிலையும் யாரெல்லாம் நம்ம விட்டு பிரியக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் வரணும்னு நினைக்கிறோமோ, நண்பர்களாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், பழக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், ரொம்ப வேண்டப்பட்டவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்க நம்மளோட கூட ரொம்ப காலம் பயணிக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க மட்டும் எங்களை இணை பிரியாத நண்பர்கள், எப்பயும் பாசம் குறையாத உறவுகள், என் உடன் பிறந்தவங்க, என் கூட பிறந்தவங்க, என்னை ஒன்று விட்டவங்க, என் சொந்தக்காரங்க, இவங்க மட்டும் என் கூட கடைசி வரைக்கும் கூட வந்தால் நல்லா இருக்கும். எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இவங்களுடைய நட்பு, இவங்களுடைய அன்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப நாள் நீடிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. இங்கே ரூபன் கூட இருந்திருந்தானா யோசேப்பை வித்திருக்க மாட்டாங்க. யோசேப்பை விற்கலைன்னா யோசேப்பு எகிப்துக்கு போக முடியாது. எகிப்துக்கு போகலைன்னா அவன் என்ன ஆயிருக்க முடியாது? பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்திருக்க முடியாது. அப்படி பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வரலைன்னா பஞ்சத்தில் யார் செத்துருப்பா? யாக்கோபின் குடும்பம் செத்துருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா அங்கே எகிப்தில் போய் கொஞ்ச காலம் வாழ்ந்து அவங்க அடிமைப்படுத்தி அவங்க வம்சத்தையும் இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? இப்போ ஒரு முக்கியமான பெரிய தலைவருடைய குடும்பமாக வந்ததுனால தான் ரொம்ப காலம் அவங்க குடும்பத்தையும் அவனையும் யாரும் ஒன்றும் செய்யலை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுக்குள்ளே அந்த 100 வருஷத்துக்குள்ளே அந்த யாக்கோபின் வம்சம் பிள்ளைங்கள்லாம் பயங்கரமாக பெருகிட்டாங்க. இல்லைன்னா முன்னாடி யோசேப்பு அங்கே போய் தலைவராக இல்லைன்னா மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்கி அந்த வம்சத்தை இல்லாமல் பண்ணியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? ஒரு சில நேரத்தில் அவங்க நல்லவங்க தான், அவங்க உதவி செய்கிறவங்க தான், அவங்க இறக்கப்படுறவங்க தான், நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க திடீர்னு நம்மளை விட்டு இல்லாமல் போயிருப்பாங்க. பிரிஞ்சிருக்கலாம், தூரமாக போயிருக்கலாம், அவங்கள்ட்ட தொடர்பு இல்லாத மாதிரி இருந்திருக்கலாம், எந்த சண்டையுமே இருக்காது, எந்த சச்சரவும் இருக்காது, எந்த குழப்பமே இருக்காது. ஆனால் திடீர்னு அவங்ககிட்ட நல்லா அன்பாக இருந்தோமே, திடீர்னு அவங்களுக்கு நமக்கு டச்சு விட்டு போயிடுச்சு. அப்போ நிறைய நேரம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு சிலர் ரொம்ப வேண்டப்பட்டவங்கள நாங்கள்லாம் இவங்களை மிஸ் பண்ணவே மாட்டோம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. திடீர்னு பார்த்தா டச்சு இல்லாமையே போயிருக்கும். என்ன நல்லா தர போயிட்டு திடீர்னு எப்படி அவங்கள மறந்தோம், எப்படி அவங்க என் கான்டாக்டை விட்டு போனாங்க, எப்படி தொடர்பு இல்லாமல் போச்சுன்னு நினைப்போம். அதெல்லாம் கர்த்தர் செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவர் செய்வார். அது அப்போ பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி தெரியும் அது கர்த்தர் நம்முடைய தரிசனத்துக்காகவே, நம்மை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்திற்காகவே இதெல்லாம் கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கொண்டு போய் யோசேப்பை கொண்டு போய் அங்கே வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் 38வது அதிகாரத்தில் என்ன வந்திருக்கணும்? யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியின் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் அவங்க வீட்டில் கொண்டு போய் என்ன செய்தான்? விற்கப்பட்டான்னு தானே வந்திருக்கணும். ஆனால் அது என்ன செய்யலை. 38வது அதிகாரம் எது வருதுங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ யோசேப்பை வித்துட்டாங்களே, யோசேப்புடைய நிலை என்னன்னு பேசலை. யோசேப்பு அங்கே போய் என்ன ஆனான்னு பேசலை. ஊடால இப்போ யார் வந்துட்டா? விற்ற யூதா பேர் வருது. அக்காலத்திலே என்ன சொல்லியிருக்குது? எந்த காலத்தில்? யோசேப்பை விற்றதுக்கு அப்புறம், அந்த காலத்தில்
பாருங்க, எங்கள் அப்பாட்ட போய் காமிக்கிறான், என்ன சொல்கிறான், ஐடியா கொடுக்குறான். இப்போது தம்பியை வித்துட்டோமே, இப்போ அப்பாட்ட போய் எப்படி சமாளிக்கிறது? அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்குது. யார் சொல்லியிருப்பா சொல்லுங்க. ஐயோ சகோதரனை காணுமே, ரூபன் குதிக்கிறா, அப்படி என்ன செய்ய, எங்கே போனா, என்ன ஆனா? ஒருவேளை ரூபன்ட்ட சொன்னாங்களா சொல்லலையா எனக்கு தெரியல. யோசேப்பின் அங்கி அங்கே கிடந்திருக்குது. அந்த அங்கியை என்ன உருவினாங்கல்ல அவங்க, அந்த அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து என்ன செய்கிறாங்க, அந்த அங்கியை ரத்தத்தில் என்ன செய்கிறாங்க, துவைக்கிறாங்க. ஒருவேளை ரூபன்ட்ட இந்த வழியாக வந்தாங்க, வியாபாரிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்களோ, இல்லை அவன் காணாமல் போயிட்டான்னு சொன்னாங்களோ, என்ன ஆனாங்கன்னு எதுவுமே சொல்லலை. அந்த காரியம் மறைவாகவே இருக்குது. அல்லையே சொல்லுங்களேன். ஆனால் அவன் அழுன்னு ரூபன் அழுகிற, அப்படி கத்துற, அப்படி கடைசியில் பார்த்தா அவன் அங்கி மட்டும் இருக்குது. அதில் வெள்ளை ஆடை அடித்து என்ன செய்ய, வெள்ளாட்டு கடாவை அடித்து ரத்தத்தை என்ன செய்கிறாங்க, அவன் அங்கியிலெல்லாம் துவைக்கிறாங்க. அங்கினா மேலேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற அந்த அங்கி மேலே என்ன செய்ய, பலவர்ண அங்கி, அவங்க அப்பா கொடுத்த அங்கியில் ரத்தத்தை என்ன செய்கிறாங்க, துவைக்கிறாங்க. துவைச்சி என்ன செய்கிறாங்க, அப்பா கிட்ட கொண்டு போகிறாங்க. யூதா சொல்கிறா, அப்படி கவலைப்படாதீங்க, ஒரு கொடிய மிருகம் அடித்து கொண்டு போட்டுச்சு, மிச்சம் மீதி அவன் அங்கி மட்டும்தான் என்ன செஞ்சிச்சுங்க, கிடச்சிச்சுங்க. அதில் ரத்தம் இவ்வளோ ரத்தக்கரையாக இருந்துச்சுங்க, இதை பாருங்க, இது உங்கள் பையனுடையதான்னு பாருங்க அப்படிங்கிறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க, எப்படி கேட்டாங்கன்னு பாருங்க. 32 பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டு எடுத்தோம். எப்படி எடுத்தாங்கன்னா, ஆடை மேய்க்கும் போது அங்கே ஆடை அங்கே மடைக்கு கொண்டு வரும்போது அப்படி போகும்போது கண்டு எடுத்தாங்களாம். எதை? வஸ்திரத்தை, அவனுடைய அங்கியை கண்டு எடுத்தாங்களாம். அதில் ரத்தம் இருந்துச்சான். இது உம்முடைய என்ன சொல்றாங்க, இது உம்முடைய குமாரன். எப்படி கேட்குறாங்க பாருங்க, இது எங்களுடைய சகோதரனுடைய அங்கியான்னு கேட்கல. எப்படி கேட்குறாங்க, உங்க பையனுடைய துணியான்னு பாருங்க, உங்க பையனுடைய ட்ரெஸ்ஸான்னு பாருங்கன்னு அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. பெத்த அப்பாட்ட போய் தம்பி ட்ரெஸ்ஸை கொண்டு போயிட்டு எப்படி கேட்குறாங்க, உம்முடைய குமாரன் அங்கியா பாரும் அப்படின்றாங்க. எப்படி ஆளுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய ஒரு துஷ்ட மிருகம் அவனை பச்சித்து போட்டது என்று சொல்லி வஸ்திரத்தை கிழிச்சு சாக்க கட்டிக்கிட்டு அழுது புலம்பிக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, ஒரு வாரம் போச்சு, ஒரு மாசம் போச்சு, பார்க்குறாங்க. ஆனா அப்பா ஒரு நாளும் அழுகையை நிறுத்தலை, புலம்பலை நிறுத்தலை. சாக்கு வஸ்திரத்தை தரிக்கிறத வேற வஸ்திரம் தரிக்க மாட்டுக்கா, அப்படி மாத்தலை. ஏன்? துக்கத்தில் இருக்கேன், என் பையன் கொடிய மிருகம் அவனை கிழிச்சு பீறி பிச்சு எடுத்து தின்னு இருக்கும். எப்படி துடிச்சிருப்பான், எப்படி கதறி இருப்பான், எப்படி அழுதுருப்பான், எப்படி அவன் ரத்தமெல்லாம் சிந்தப்பட்டிருக்கும். அவன் அடக்கம் பண்ண அவன் உடம்பு கூட கிடைக்கலையே. கடைசி நேரத்தில் அவன் சரீரத்தை உடம்பு அவன் முகத்தை கூட பார்க்க முடியாமல் போச்சு. அப்படின்னு அழுது 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 அவன் யோசிச்சு அழுது கதறிக்கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. அழுது ஓயவே இல்லை யாக்கோபு. கொஞ்ச நாளைக்கு அழுவாப்படி அப்பா, அப்புறம் பென்யமீனை பார்த்துட்டு என்ன செய்ய, அமைதி ஆயிடுவாப்படி. இந்த கதையை அப்படி மறைச்சிருவோம், கொஞ்ச நாளைக்கு அழுதுட்டு போட்டோம், அப்புறம் சமாதானம் ஆயிடுவார்னு நினச்சா இவங்க நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்க அப்புறம் அழுகிறது புலம்புறது பார்த்து ஒவ்வொருத்தனுக்கா மனசு வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ அறமலாமல் யாரை திரும்பி பார்க்குறாங்க, யூதாவை யாரை திரும்பி பார்க்குறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அப்படி தனியாக போய் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்பா அழுகிற பார்த்தா என்னால் தாங்கவே முடியல, ஐயோ துடிக்கிறாரு, என்னால் வீட்டில் இருக்கவே முடியல, அவர் அழுகிற சத்தத்தை கேட்க முடியல, அவர் நிலைமை என்னால் பார்க்க முடியல. ஒரு ராஜா மாதிரி இருந்தவர் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காரு புழுவை போல. இதுக்கெல்லாம் காரணம் யூதா, நீ தான் காரணம். உன் பேச்சை கேட்டு நாங்கள் அவனை என்ன செஞ்சுட்டு வித்துட்டோமே அப்படின்னு தனியாக போய் அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. இந்த அழுகைக்கு முடிவில்லையே, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். ஒருவேளை குழியில இருந்து எடுத்து அப்பா கிட்டே விட்டுறலாம் அப்படி நீ சொல்லியிருந்தா நாங்கள் கேட்டிருப்போம். இப்போ எப்படி திரும்புகிறாங்க சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நீங்கள் சொல்கிற எல்லா நல்லதையும் ஆமாம் ஆமான்னு கேட்டுருவாங்க. நல்லது நடக்கும்போது ஆமாம் ஆமாம்பாங்க. ஏதாச்சும் அதில் ஒரு கெடுதலோ சின்ன சின்ன தடுமாற்றமோ ஆச்சுன்னா எல்லாம் ஒன்றால் தான் ஒரே போட்டுருவாங்க. ஆமாவா இல்லையா? அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்னது ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா யாரை திருப்பிடுவாங்க,
யார் காரணமோ அவளை திரும்பிடுவாங்க. இப்போ யூதாவிட்ட திரும்பிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், கொண்டு போய் விட்டுருப்போமே. ஒன்னாலதான் சொல்ல 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 யாருக்கு வேதனை தாங்க முடியல. எல்லாரும் சேர்ந்து தானடா குழியில போட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து கொல்லணும்னு நினைச்சீங்க. நானாச்சும் உயிரோடு இருக்குன்னு நினைச்சேன். அதெல்லாம் கிடையாது. இப்போ அவன் உயிரோடு இருக்கான செத்தான யாருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. நீ சொல்ல போய் தானே பணத்தை வாங்கணும். நீ சொல்ல போய் தானே அது அந்த 20 வெள்ளிக்காசை செலவு பண்ணோம், சாப்பிட்டோம். இப்போ இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, யாத்திராகம புஸ்தகம் 21:16. ஒருவர் வாசிக்கலாம். ஒருவன் ஒரு மனிதனை திருடி விற்று போட்டாலும் அதாவது ஒருத்தரை திருடி கொண்டு வந்து கடத்தி கொண்டு வந்து கூட வச்சிருந்தாலும் அவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யூதாஸ் காரியத்து இதுதான் இயேசுநாதர் குருநாதர் காட்டி மட்டும் கொடுத்து காசு வாங்கினான். அந்த இரத்த பலிக்கு யாரு காரணமாயிட்டார்? யூதாஸ் காரியத்து. அல்லேலூயா அல்லேலூயா. ஆனா மறுதளிச்ச பேதுரு, துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுனவங்க சொல்லுங்க இல்லை. இங்கேயும் பார்த்தா கிட்டத்தட்ட 11 பேர் 12 பேர் தான் இங்கேயும் என்ன செய்கிறாங்க, இயேசுநாதர் கூட இருக்கிறாங்க. இங்கேயே ஒரு 17 பேர் அவ்வளோதான் இருக்கிறாங்க. 12 பேருக்குள்ளே தான் இங்கேயே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போது ஒருத்தனை திருடி விற்றாலோ அவனை திருடி கொண்டு வந்து அவனை கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்தாலோ கண்டுபிடிக்கப்பட்டா அவன் என்ன செய்யணுமா? நிச்சயமாய் கொலை செய்யப்படணும். அவன் ஆள் கடத்துறவங்க என்ன செய்யப்படணுமா? பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யப்பட கடவன். இப்போ இந்த சட்டத்தின்படி யார் கொலை செய்யப்படணும்? யூதா கொலை தண்டனைக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. இப்போ ஒரு பக்கம் அப்பாவை பார்த்து ஆறுதல் சொல்ல முடியல, அப்பா அழுகிற வேதனை ஒரு பக்கம், ஒரு பக்கம் சகோதரர்கள்லாம் பழி யார் மேல வைக்கிறாங்க? இப்போ யார் மேல வைக்கிறாங்க? குறிப்பா ரூபன் சொல்லியிருப்பா, அப்படி நான் அப்பயே சொல்லலையா, நான் அவனை கொண்டு போய் எப்படியாச்சும் விட்டுலான்னு பார்த்தேன், அதையும் கெடுத்து விட்ட நீ தான் காரணம். இவர் ஒரு போட்டிருப்பார் ரூபன். இப்போ எல்லாமே தாங்க முடியல, வீட்டில் அவனால் நிம்மதியாக இருக்க முடியல, வீட்டை விட்டு வெளியேறிட்டான். அல்லேலூயா. அக்காலத்திலே யூதா தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறான். எப்படி யோசேப்பு தன் குடும்பத்தை விட்டு வெளியேறி எத்தனை வேதனைகளை கஷ்டங்களை பட்டானோ அதை விட பல மடங்கு யூதா தன் தகப்பனையும் தன் சகோதரர்களையும் குடும்பத்தையும் விட்டு பிரிந்து வேதனைப்பட்டான். அல்லேலூயா. அக்காலத்தில் யூதா தன் எப்ரோனை விட்டு வெளியில வந்துட்டான். வந்து எங்க போறான்? அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சுவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தையை கண்டு அவளோட சேர்ந்தான். இப்போ குடும்பத்தை விட்டு வந்தவன் அதுல்லாம் இடத்துக்கு போகிறான். ஒரு இடத்துக்கு போறான். அது ஏலா பள்ளத்தாக்கு பக்கத்தில் இன்னொரு முனையா இருக்குது. ஏலா பள்ளத்தாக்கின் ஒரு முனையில் அது இருக்குது. அந்த அதுல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டினா பெலிசிய தேசம் வந்துடும். அதாவது இஸ்ரேல் தேசத்துடைய எல்லையா இருந்தது. பெலிசியாவுக்கும் இஸ்ரேல் தேசத்துக்கு எல்லைப்புறமாக இருந்துச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. அது எல்லைப்புறத்தில் அதுல்லாம் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தாண்டினா பெலிசியா நாடு வந்துடுது. இந்த பக்கத்தில் வந்தால் இஸ்ரேல் நாடாக இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே கெபி நிறையா இருக்குது, கெபிகள் நிறையா இருக்குது. அந்த இடத்துக்கு இவன் போகிறான். அங்கே ஒரு ஃப்ரெண்டு ஈரா இருக்கிறான். அங்கே போய் அவன் தங்குறான். தங்குறது மாத்திரம் இல்லை, அங்கே ஒரு பெண் கானானிய பெண்ணை பார்த்து என்ன செய்கிறான்? திருமணம் பண்ணுகிறான். அல்லேலூயா. கானானிய பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா, ஏற்கனவே லேவியும் சிமியோன்னு என்ன செஞ்சுக்கிறாங்க? புறஜாதி பெண்ணெல்லாம் நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம், எங்கள் பெண்ணை புறஜாதிகளுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம், கானானியருக்கு கொடுக்க மாட்டோம், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவன் தான் நாங்கள் சண்டை வந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அதெல்லாம் அறிஞ்ச யூதா அந்த தன்னுடைய சகோதரருக்குள்ள தலைவனை போல இருந்தவன் இப்போ என்ன செய்கிறான்? அவங்கள விட்டு விலகி வரான். எப்ரோன் வடக்கு பக்கம் இருக்குது, அதுல்லாம் தெற்கு பக்கம் இருக்குது. ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க,
வடக்க வந்தவன் வாழ்ந்துருவான், தெற்க போனவன் தேஞ்சிருவான். பாங்க பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வடக்க போனவன் வாழ்ந்துருவான், தெற்க போனவன் தேஞ்சிருவான். இந்த 38:1 கிங் சேம்ஸ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா, கேஜேவியில் போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய, யூதா அவன் வாழ்க்கை டவுன்னு வரும். டவுன்னு என்ன அர்த்தம்? அவன் தேய ஆரம்பித்தான், அவன் குறைவுபட தொடங்கினான் இருக்கும். குறைவுபட்டானான். அல்லேலூயா. அவன் வாழ்க்கை அப்படி மேலேருந்து கீழே சரிய தொடங்குச்சான். அப்போது நீங்கள் இதை சொன்னோன்னே என்னடா வித்தியாசமாக பார்க்குறீங்க நீங்கள்? ஏன்னா நீங்கள் பொதுவாகவே பாருங்களேன், வடக்கு பகுதி எப்பயுமே செழிப்பாக இருப்பான். வேத நீங்கள் நாட்டை தேசத்தை பார்த்தீங்கன்னா, வடக்கு அமெரிக்கா நல்ல செழிப்பாக இருக்கும், தென் அமெரிக்கா தரித்திரத்தில் இருக்கும், கஷ்டத்தில் இருக்கும். அது மாத்திரம் பார்த்தீங்கன்னா, ஐரோப்பா பார்த்தீங்கன்னா வடக்கு இருக்குது, வடக்கு பக்கத்தில் இருக்குது, அதெல்லாம் அந்த தேசங்கள் எல்லாமே பணக்கார நாடாக இருக்கும். தெற்கு பகுதி இருக்குது என்னென்னா ஆப்பிரிக்கா, அதெல்லாம் எப்போ இருக்குங்க? இருள் அடைஞ்சு கஷ்டத்தில் வறுமையில் இருக்கும். நமக்கு வடக்கு பக்கம் பாருங்க, சீனா, ஜெர்மன், ரஷ்யா, அதெல்லாம் எப்போ இருக்குங்க? செழிப்பாக இருக்குது. வடக்கு பக்கம் இருக்கிறது செழிப்பாக இருக்குது. தெற்கு பக்கம் இருக்கிற நாம இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம், அப்படியே வாங்க மியான்மர், இந்த பகுதியெல்லாம் தெற்கு பக்கமாக இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குங்க சொல்லுங்க பொதுவாகவே? அல்லையா சொல்லுங்களேன். அக்கா நான் திசையை பார்த்து வாசு பார்க்க சொல்ல பொதுவாகவே வடக்கு பக்கம் வடக்கு திசையில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பொதுவாகவே இந்த நில அமைப்பு படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆய்வு சொல்லுது. அல்லையா சொல்லுங்களேன். இப்போ அவன் ஆசீர்வாதமான எப்ரோன்ல இருந்து அவன் தெற்கு பக்கமாக தேய்ந்து கொண்டே அவன் வாழ்க்கை குறைபட்டு கொண்டே வருது. இந்த வேதனையோடு அங்கே வர்றான். அங்கே முன்னும் மேலே என்ன தப்பு பண்ணுறான்னா, கல்யாணம் முடிக்கக்கூடாத பெண்ணை கானானிய ஸ்திரீ அவன் என்ன செய்கிறான்? கல்யாணம் முடிக்கிறான். அதுவும் மேலும் ஒரு தப்பு பண்ணுறான். தப்பு பண்ணி மறுபடியும் என்ன செய்கிறான்னா, அப்புறம் அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறக்குது, 3 பையங்க பிறக்கிறாங்க. அல்லையா சொல்லுங்களேன். 3 பையங்க பிறக்கிறாங்க. 3 பையங்களில் 2 பையங்க என்ன செஞ்சுறாங்க சொல்லுங்க? 2 பையங்க இறந்து போடுறாங்க. அது பின்னாடி இருக்குது வசனம். அல்லையா சொல்லுங்களேன். 2 பையங்கள் இறந்து போகிறாங்க. தாய் தகப்பனை விட்டான், சகோதரரை விட்டான், எல்லாத்தையும் இழந்தான். உயர்வாக இருந்தவன் இப்போ அப்படியே வாழ்க்கை கீழாக்க மாறிடுச்சு. கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணுறான். 3 பையங்க பிறந்தாங்க. முதல் 2 குமாரர்கள் செத்து போகிறாங்க. கத்தர் அவரை அடித்துவார். கத்தர் அவரை அடித்தார். 2 பேரும் செத்து போனாங்க. அல்லையா சொல்லுங்களேன். இப்போ 2 பிள்ளைகளையும் இழக்கிறான். அப்புறம் கொஞ்சம் வருஷம் போகுது, மறுபடியும் யாரும் இறந்து போயிடறா? மனைவியும் செத்து போயிடான் இருக்கும். பாருங்க 12ஆம் வசனத்தில், அநேக நாள் சென்ற பின்பு சூவாவின் குமார்த்தியாகிய யூதாவின் மனைவி மரித்தாள். இப்ப யாரு செத்து போயாச்சு? மனைவி இறந்தாச்சு. அல்லேலூயா. மூத்த 2 மகன்களும் இறந்து போனாங்க. மனைவியை இறந்து போனாள். இவன் வாழ்க்கையில் அடி மேல அடி. காரணம் என்ன? யோசேப்பை விற்று போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. சேஷபுத்திர பாகம் யோசேப்பு கிட்ட போச்சு. ஆனால் ராஜாதிபத்தியம் யாருக்கிட்ட வந்துச்சு? யூதா கிட்ட வந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ அவன் வாழ்க்கை அப்படியே சரிஞ்சிருச்சு, தலைகளாக்க மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் இழந்து கொண்டு வாரான். அவனுக்கு 3 பையங்க இருந்தாங்க. 2 பையன்களும் பிள்ளை இல்லாமல் செத்து போனார்கள். மூத்த மகனுக்கும் பிள்ளை இல்லை, செத்து போயிடறான். 2வது பையனுக்கும் பிள்ளை இல்லை, செத்து போயிடறான். கத்தர் அடிச்சு அவன் சாகுறாங்க. அல்லேலூயா. பொல்லாப்பி நிமித்தம் அவன் செத்து போனார்கள். மருமகள் விதவையாகி மாறிட்டா. ஒரு கணவனுக்கு 2 கணவன் முடிச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் மூத்த பையனுக்கு பிள்ளை இல்லாதனால அவனுடைய மருமகளை அடுத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவனும் என்ன செய்யறான்? இறந்து போயிறான், பிள்ளை இல்லாமல் இறந்துட்டான். இப்போ இவளை என்ன செய்றாங்க? ஐயோ, இவளுக்கு யாரை கட்டி வச்சாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. இவளை யார் திருமணம் பண்ணாலும் செத்து போயிடுவாங்க. அவன் பயப்படுறான். 3வது பையனை கொடுக்க பயப்படுறான். அவன் சின்ன பையனா இருக்கிறான். நான் என்ன செய்ய மாட்டேன், அவனை கொடுக்க மாட்டான். அவன் வாலிபனாய் பெரிய ஆளா வரட்டும், அப்புறம் உனக்கு திருமணம் முடிச்சிக்க. நீ எங்க போயிரு, உன் தகப்பட்டு உங்க அப்பா வீட்டுக்கே போயிரு. கொஞ்சம் காலம் கழிச்சு பெரியவனா வாலிபனா வந்ததுக்கு அப்புறம் உனக்கு என்ன செய்ய, திருமணம் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்டா. அப்படி அல்லேலூயா. ஒரு மூத்த சகோதரன் திருமணம் ஆகுது, அவன் பிள்ளை இல்லாம இறந்துட்டானா. அந்த மூத்த சகோதரனுடைய மனைவியை
அடுத்த சகோதரனுக்கு என்ன செய்யணும், அடுத்த சகோதரனுக்கு திருமணம் முடித்து வைக்கணும். ஏன்னா அவன் வம்சம் வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லி. இதை ரெண்டாவது சகோதரன் அறிகிறான், பார்க்குறான். யூதாவுடைய ரெண்டாவது பையன் பார்க்குறான், இது பிள்ளை பிறந்தாலும் இது என்னுடைய வம்சமாக வாரிசாக வராது, என் அண்ணனுடைய வாரிசாக வரணும்னு சொல்லி என்ன செய்தான், அவன் தவறு பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கர்த்தர் பார்த்தார், கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய நேரத்தில் நம்ம பார்க்குறோம், திருமண பந்தம்ங்கிறத, உறவுங்கிறத, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நெருக்கத்தை, உறவை உலகமும் மனுஷங்களும் பிசாசும் எல்லாமே எப்படி காமிச்சிருச்சுன்னா, ஒரு அருவருக்கப்பட்டதாய், ஒரு பயங்கரமானதாய், ஒரு பொல்லாததாக காமிச்சிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். விவாகம் அஞ்சும் யாவருக்குள்ளையும் அது பரிசுத்தமானதுன்னு சொல்லியிருக்கு வேதம். இதை யூத ரபிக்கள் சொல்றாங்க. வேத பண்டிதர் என்ன சொல்றாங்க தெரியுமா, கணவன் மனைவியினுடைய உறவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உபவாசத்தை விட, ஜெபிக்கிறத விட, வேதத்தை தியானிக்கிறத விட, பாடி துதிக்கிறத விட, கர்த்தருக்கு கொடுக்கிறத விட மிகவும் மகா பரிசுத்தமானதான் கர்த்தர் கொடுத்த உறவு. ஆனா இன்னைக்கு அதை எப்படி மாத்திட்டோம், இச்சையாகவும் கேலி பொருளாகவும் அருவருப்பானதாகவும் கொடூரமானதாகவும் இஷ்டத்துக்கு ஆனதாகவும் மாற்றிட்டோம். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது மகா பரிசுத்தமானது. அதனால தான் பிசாசு இன்னைக்கு வலைதளங்களையும், நிறைய வலைதளங்களை, ஆபாச வலைதளங்களை, சினிமாக்களிலையும் சீரியல்களையும் ஆபாசமான பேச்சுகள், ஆபாசமான காரியங்கள், ஆபாசமான கிரியைகளை கொண்டு வந்தான். கொண்டு வந்ததை வேற மாதிரி மாற்றிட்டான். மகா பரிசுத்தமாய் பார்க்க வேண்டியதை கேவலமானதாய் மாற்றிட்டான், பொல்லாததாய் மாற்றிட்டான். அதனால் அநேகரை விழ வச்சுட்டான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பார்க்கிற அந்த உறவு பரிசுத்தமானது. அது பரிசுத்தம் இல்லை, மகா பரிசுத்தமானதான். ஏன்னு சொன்னால், அந்த உறவின் மூலம் ஒரு உயிர் உருவாகுது, பூமிக்கு ஒரு உயிர் வருது, ஒரு ஜீவன் உருவாகிறது. கர்த்தர் வெளியேறப்பட்டதா பார்க்கிறாரு. நீங்க சொல்லலாம், உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் அதை பார்க்கிற உலகத்தை விட எது பெருசா? ஆத்துமா. ஒரு ஜீவன் பெருசுன்றோம். முழு உலகத்தை விட ஒரு ஜீவன் உருவாகிறத கர்த்தர் மகா பரிசுத்தமா பார்க்கிறாரா. இன்னைக்கு அதனால தான் சந்ததி பெருகக்கூடாதபடி, சந்ததி வம்சம் உண்டாகக்கூடாதபடி வித்துக்களை எப்படி யூதாவினுடைய இரண்டாவது மகன் வித்தை தரையிலே ஊற்றி என்ன செய்தானா, சந்ததியே நாசம் பண்ணினான். கர்த்தருடைய பார்வையில் பொல்லாதது. இன்னைக்கு பிசாசு என்ன செய்யறானா, அநேகருக்கு குழந்தை பாக்கி இல்லாம, வம்சம் விருத்தி அடைய விடாம பிசாசு என்ன செய்யறான், அந்த விருத்தி அடைய வைக்கிற உயிர் ஜீவனை அவன் நாசம் பண்ணி கொண்டிருக்கிறான், அழிக்கிறான். கர்த்தர் சொன்னா, நீங்க பழுகி பெருகி பூமிய, அவர் கொடுத்த ஆசீர்வாதம் அது. ஆனா பிசாசு பழுகவும் விட மாட்டான், பெருக விட மாட்டான், பூமிய நிரப்ப விட மாட்டான். இன்னைக்கு அரசாங்கமும் அதை சேர்ந்து என்ன செய்யுது, பிசாசு கையிலிருந்து ஆடிக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? நாமே இருவர், நமக்கையே ஒருவர் பிசாசு மாற்றிட்டான், அதிகாரத்தை கையில் எடுத்து. அப்படிப்பட்ட வெளியேறப்பட்ட ஆண்டவர் மகிமையா பார்க்கிறது. அந்த உன்னதமான உறவின் மேலும் ஒரு புதிய ஜீவன் உயிர் உண்டாக போகுது. அந்த மகா பரிசுத்தமான அந்த இதை இவங்க அற்பமா நினைச்சாங்க, பொல்லாப்பு சிதை. அவனையும் பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, 10வது வசனம். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாய் இருந்ததினால் அவனையும் அவர் அழித்து போட்டார். என்ன அர்த்தம்? இவனையும் அழிச்சார். என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி ஒருத்தனை, அது யாரு? யூதாவுடைய மூத்த பையன். இவனும் இந்த உறவுகளில் இவன் தவறாய் காரியங்களை செய்திருக்கிறான். கர்த்தர் பொறுத்து கொள்ளல, மூத்தவனை அடிச்சாரு. அவனுக்கு குழந்தை இல்லை, அவனை அடிச்சு கொண்டாரு, வம்சம் வரவிடாம. அடுத்து ரெண்டாவது இவனை சத்தா, இவனும் என்ன செய்யறான், அதே போல பொல்லாததை செஞ்சான், இவனையும் கொன்றார், கர்த்தர் அடித்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இது கர்த்தர் பார்வையில் பரிசுத்தமானதுன்னு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். தாய் தன் பெண் பிள்ளைகளுக்கும், தகப்பன் தன்னுடைய ஆண் மகன்களுக்கும் என்ன செய்யணும், சத்தியத்தை எடுத்து தைரியமா சொல்லணும். கேவலமா நினைச்சிட்டு இருக்க கூடாது. உலகம் தப்பு தப்பா தம்மோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துரும். ஆமாவா இல்லையா? நீங்க
சொல்லி கொடுக்கலன்னா யார் சொல்லி கொடுத்துருவா? கெட்ட நண்பர்கள், பொல்லாத வீடியோக்கள், பொல்லாத சினிமா உலகம், இதெல்லாம் இதை தப்பு தப்பாக தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? அல்லையா சொல்லுங்களேன், அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், உலகம் அதை அசுத்தமாக்கிட்டு இருக்குது. இதை பார்த்தார், கத்தர் அடித்தார், அவனும் செத்து போனான். இப்போது அடிக்க மேலே அடி, வேதனைக்கு மேலே வேதனை, கஷ்டத்தின் மேலே கஷ்டம். மூத்த மகனுக்கு தாமார் என்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ அவன் மேலே வீண் பழி வந்துருச்சு. என்ன, இவ ராசி இல்லாதவ, ஐயோ இவளை கட்டுனா யாரும் எல்லாரும் செத்து போயிடுவாங்க, சாபம் பிடிச்சவ, சாவை கொண்டு வர்றவ, அப்படி பேர் இவளுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு தாழ்ந்து போயிட்டான், இவ்வளவு விழுந்து போயிட்டான். அவன் வாழ்க்கை ஏறக்குறைய முற்றிலும் அழிஞ்சு போயிருச்சு. மனைவி இல்லை, 2 பையங்க இல்லை, மருமக விதவ, பேர பிள்ளைங்க இல்லை, ஒரே ஒரு பையன் இருக்கான், இளம் வயதில் இருக்கிறான். அவனுக்கு எதிர்காலம் என்ன போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் இழந்தான். தகப்பனை இழந்தான், நண்பர் கூட பிறந்த சகோதரர்களை இழந்தான், எல்லாம் இழந்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அங்கே யாக்கோபிட்ட போய் என்ன சொல்றாரு? யாக்கோபிட்ட போய் யோசேப்பை வித்துட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை, வெள்ளாட்டுக்குட்டி ரத்தத்தை அடித்து ஏமாத்தினா அப்படி. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்புறம் என்ன செய்தான்? வஸ்திரத்தை காண்பிச்சு என்ன செய்தான்? யாக்கோபு பிள்ளை இல்லாதவனாய் மாற்றினான். யூதா ஒரு காரணமாய் இருந்தான். இன்னைக்கு யூதா மாறிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையை இழந்து, பிள்ளையை பறிகொடுத்து யாக்கோபு என்ன செய்தான்? துடிதுடித்து அழுது கொண்டிருந்தான். அதுக்கு காரணமாக இருந்த யூதா இப்போ என்ன செஞ்சான்? அவனாச்சும் டெம்பரவரியாக தான் இழந்தா அப்படி யாக்கோபு. ஆனால் இந்த யூதா நிரந்தரமாக 2 பிள்ளைகளை இழந்து அழுது துடித்தான். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இங்கே பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தை மூடிக்கிட்டு தாமார் மருமகள் ஒரு இடத்துல வந்து நின்று வேசியை போல தன்னை காண்பிக்கிறார். இவங்க யாக்கோபிட்ட வஸ்திரத்தை காண்பிச்சு ஏமாத்தினாங்க. யார? யாக்கோபை ஏமாத்தினான் யூதா. ஆமாவா இல்லையா? எதை வச்சு ஏமாத்தினான்? வஸ்திரத்தை காமிச்சு. அதே வஸ்திரத்தை மூடி யார் ஏமாத்திட்டப்ப? மருமக மாமனாரை ஏமாத்தினான். இவ வெள்ளாட்டு கடை ரத்தத்தை தேய்ச்சி கொண்டு வந்து ஏமாத்தினான். இவ வெள்ளாட்டு கடாவை எனக்கு தாங்க, அது வரைக்கும் வேற ஒன்றை கொடுங்கன்னு வாங்குறேன்னு சொல்லி ஏமாத்தி என்ன செய்த? மாமனாரை ஏமாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விதைத்தது அவனுக்கே திரும்பிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நிலைமையில அவன் தாழ்ந்து போயிட்டான், எல்லாம் இழந்து போனான். இப்படிப்பட்டவனுக்கு கர்த்தர் ராஜாதிபத்தியத்தை திரும்ப எப்படி கொடுத்தாரு? யூதாவின் செங்கோல் அவனிடமா எப்படி திரும்பிற்று? அதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. வருகிற நாட்களிலும் கூட நாம் என்ன செய்ய போகிறோம்? எப்படி இழந்து போனதை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டு மேன்மை, ராஜ மேன்மை அடைந்தான் என்பதை வருகிற வாரத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.